சென்னை அருகே பூந்தமல்லியில் அரசு பள்ளி மாணவர்கள் அரசு பேருந்தில் படியில் தொங்கியபடியும் தரையில் கால்களை தேய்த்தபடியும் விபரீத சாகசம் செய்து ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ்குமார். சதீஷ்குமார், வணக்கம். எத்தனையோ அறிவுறுத்தல்கள், எச்சரிக்கைகளை தொடர்ந்தும் மாணவர்கள் இந்த மாதிரி சம்பவங்கள் ஈடுபட்டு இருக்காங்க. அங்க இது சம்பந்தமா என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? தற்பொழுது விரிவான தகவல்கள். பூந்தமல்லியில் அறிஞர் அண்ணா அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் பூந்தமல்லி மட்டுமல்லாது அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான மாணவர்கள் அரசு பள்ளியில் பயின்று வருகின்றனர். காலை மற்றும் மாலை நேரங்களில் இந்த பகுதியில் படிக்க வரும் மாணவர்கள் அரசு பேருந்துகளை பயன்படுத்தி வீடுகளுக்கு செல்ல வேண்டிய சூழல் இருப்பதால் இன்று மாலையில் பள்ளி முடிந்தவுடன் வீட்டிற்கு செல்ல வேண்டிய மாணவர்கள் அந்த வழியாக வந்த அரசு பேருந்தில் பயணம் செய்தனர். அப்போது சில மாணவர்கள் பேருந்தின் முன்பகுதியில் உள்ள படிக்கட்டுகளில் தொங்கியபடியும் கால்களை தரையில் தேய்த்தபடியும் ஆபத்தான முறையில் அரசு பேருந்தில் பயணம் செய்ததால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் தங்களது செல்போனில் வீடியோவாக பதிவிட்டு சமூக வலைதளங்களில் பரவ விட்டு வருகின்றனர். குறிப்பாக காலை மற்றும் மாலை நேரங்களில் பூந்தமல்லி, கரையாஞ்சாவடி, குமணஞ்சாவடி ஆகிய பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக மாணவர்கள் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதால் தொடர்ந்து போக்குவரத்து போலீசாரும் சட்டம் ஒழுங்கு போலீசாரும் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு கண்காணித்து கடந்த சில வாரங்களாக தற்போது விடுமுறை முடிந்து பின் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் தற்போது இதுபோன்ற பணிகள் மீண்டும் நடைமுறையில் கடைபிடிக்கப்படாமல் இருந்ததால் சில மாணவர்கள் அரசு பேருந்தின் படிக்கட்டுகளில் ஆபத்தான முறையில் கால்களை தரையில் தேய்த்தபடி செல்வது வாடிக்கையாக இருந்து வருகிறது. இதனை இந்த பகுதியில் உள்ள போலீசார் கண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை வைத்துள்ளனர். குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் ரயில்களில் பட்டாக்கத்தியை தரையில் தேய்த்தபடியும் கால்களை தரையில் தேய்த்தபடியும் ஆபத்தான பயணத்தில் ஈடுபடும் பல்வேறு சம்பவங்கள் நடந்து வந்தாலும் தற்போது அரசு பள்ளி மாணவர்கள் இதுபோன்ற சம்பவத்தில் மீண்டும் எடுத்து வருவது இந்த பகுதி மக்களிடையும் வாகன ஓட்டிகளிடம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற விபரீத சாகசங்கள் உயிரிழப்பை ஏற்படுத்தலாம் என்ற அச்சத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர்களும் தொடர்ந்து கோரிக்கையை முன்வைத்து இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் மாணவர்களை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்கள் மற்றும் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் கோரிக்கையாக உள்ளது. நன்றி சதீஷ்குமார், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.